வருகையை குறித்து வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அநேக இடங்களில் இயேசுவின் வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கன்னியின் வயிற்றில் பிறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. முதல் வருகை அவர் ஏற்கனவே வந்தார். எப்படி வந்தார் என்று சொன்னால், தச்சனுடைய குமாரனாக காணப்பட்டார். உலகம் பார்த்தது தச்சனுடைய குமாரன், யோசேப்பினுடைய பிள்ளை என்பதாக பார்த்தது. ஆனால் அவருடைய பிறப்பு என்பது ஒரு அதிசயமாய் இருந்தது. கன்னியின் வயிற்றிலே இயேசு என்ன செய்தார்? பிறந்தார். சரித்திரத்தை இரண்டாக மாற்றினவர் இயேசு கிறிஸ்து. கிமு கிபி என்கிற சரித்திரம் என்ன செய்தது? மாற்றப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன்னான காலம், கிறிஸ்துவுக்கு பின்னான காலம். இப்ப நம்ம வாழ்ற காலம் கிறிஸ்துவின் வருகைக்கு இந்த பூமிக்கு வந்துட்டு போனதுக்கு பின்னாடி உள்ள காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப சரித்திரத்தை மாற்றின இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். 33 ஆண்டு காலம் வாழ்ந்தார். 30வது வயதிலே யோர்தான் நதியிலே போய் ஞானஸ்நானம் எடுத்தார். கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு இந்த உலகத்திலே அவர் மேலே வந்து இறங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பிறகு 40 நாள் வனாந்தரத்திலே போய் அவர் உபவாசம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு பிறகு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். ஆரம்பித்ததுக்கு பிறகு அவரை சொந்த ஜனங்களை சிலுவையில் அறைந்தார்கள், கொலை செய்தார்கள். திரும்ப அவர் 3ஆம் நாள் உயிரோட எழும்பினார். உயிரோட எழும்பின அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அநேக நாள் தரிசனமாகி மறுபடியும் பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டார். எடுத்து செல்லப்படுகிற போது, பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது தம்மை பின்பற்றி வந்ததான சீசர்களையும் அப்போஸ்தலர்களையும் அவர் பார்த்து சொன்னதான வசனம் நமக்கு மத்தேயு 28ஆம் அதிகாரத்திலே இருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. 16ஆம் வசனம், 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அந்த மலையிலிருந்து அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்விதமாய் இயேசுவின் முதல் வருகை, முதலாவது இந்த உலகத்துக்கு அவர் இவ்விதமாய் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து 2ஆம் வருகையை குறித்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். முதல் வருகை எல்லாருக்கும் தெரிந்தது. அவர் இந்த உலகத்துல பிறந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். அவர் மறுபடியும் வருவேன் என்று வாக்கு பண்ணி கடந்து போனார். அவர் வருவேன் என்று வாக்கு பண்ணினார். அவர் சொல்லிவிட்டு போய் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் என்ன செய்துச்சு? ஆகிவிட்டது. 2000 ஆண்டுகள் கழித்து விட்டது. 2000 வருஷம் ஆகி இன்னும் இயேசு என்ன செய்யல? வரவில்லை. எல்லாருக்கும் கேள்வி அதுதான். 2000த்துல இயேசு வந்துடுவாரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு சிலர்லாம் என்னிடத்துல கேட்டிருக்கிறாங்க, 2000த்துல இயேசு வந்துடும், இன்னும் வரலையேன்னு கேள்வி கேட்பாங்க. வேதம் சொல்லுகிறது, பிதா ஒருவர் தவிர வேற யாருக்குமே என்ன செய்யாது? தெரியாது. பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அப்ப இயேசுவின் வருகை என்பது அவருக்கு மட்டும்தான் என்ன செய்யும்? தெரியும். எப்போ வராருன்னு சொல்லி தெரியாது. இன்னைக்கு வரலாம், அல்ல நாளைக்கு வரலாம், அல்ல அடுத்த வருஷம் வரலாம். என்னைக்குன்னு நம்ம நாள் என்ன செய்ய முடியாது? குறிக்க முடியாது. ஆனா இன்னைக்கும் பலர் என்ன செய்யறாங்க? நாள் குறிக்கிறாங்க. இயேசு இந்த நாள்ல தான் என்ன செய்வாரு? வருவாருன்னு சொல்றாங்க. ஆனா பைபிள் அதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், வருவேன் என்று வாக்கு பண்ணினவர் சீக்கிரமா என்ன செய்வார்? வருவார். அப்படி இந்த இயேசுவின் 2ஆம் வருகையை குறித்து வேதாகமத்தில் பல இடங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக சுவிசேஷங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய சுவிசேஷங்கள்ல என்ன செய்கிறது? இயேசுவின் வருகையை குறித்தும் அவருடைய வருகைக்கான அடையாளங்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இயேசுவின் வருகைக்கான அடையாளங்களை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். அடுத்து அதற்கான ஒவ்வொரு அடையாளங்கள் என்ன, அதற்கான விளக்கங்கள் என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு காரியங்களாய் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு தேவாலயத்தை விட்டு புறப்பட்டு போகையில் அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகள் எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு
எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 3ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். 3 வசனத்தை குறித்து தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்? தியானிக்க போகிறோம். இயேசு தேவாலயத்தை விட்டு வெளியே வருகிறார். ஆண்டவர் அன்றைக்கு பூமியில வாழ்ந்த போது தேவாலயத்துக்கு அவர் என்ன செய்கிறார்? கடந்து போகிறார். இன்னைக்கு நம்ம தேவாலயத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். நாம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இயேசுவும் தேவாலயத்துக்கு அன்னைக்கு என்ன செய்தாரு? கடந்து போனார். ஆலயத்தை விட்டு வெளியே புறப்பட்டு வந்த உடனே சீசர் கேட்காங்க, ஆண்டவரே, இயேசுவே, இந்த தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு என்ன செய்யறாங்க? காட்டுறாங்க. இயேசுவே, இந்த ஆலயத்தினுடைய கட்டிடங்களை என்ன செய்யறாங்க? பாருங்க. இந்த ஆலயம் எந்த ஆலயம்? எருசலேமில் இருக்கிற ஆலயம். இயேசு வாழ்ந்த நாட்கள்ல இருக்கிறதான அந்த ஆலயத்தின் கட்டிடங்களை என்ன செய்யறாங்க? சீசர்கள் காண்பிக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, அவருடைய சீசர்கள் தேவாலயத்தின் கட்டிடங்களை அவருக்கு காண்பிக்க அவரிடத்தில் வந்தார்கள். அவரிடத்திலே காண்பிக்கிறார்கள். அப்போ உடனே இயேசு அவர்களை பார்த்து, 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை பார்த்து, இவைகளை எல்லாம் பார்க்கிறீங்களே, இதெல்லாம் நீங்க பார்க்கிறீங்களா? இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப அந்த ஆலயம் இடிக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடிக்கப்பட்டது. எப்போ இடிக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த தீர்க்க தரிசன வார்த்தை இயேசு சொன்ன, பூமியில 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன இந்த தீர்க்க தரிசன வார்த்தை எப்போ நிறைவேறினது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு பின் கிபி 70 என்ன செஞ்சிருச்சு? நிறைவேறிடுச்சு. எப்ப நிறைவேறிச்சுன்னா, கிபி 70, கிறிஸ்துவுக்கு பின்னாடி 70வது ஆண்டிலே என்ன செய்தது? நிறைவேறியது. எப்படி நிறைவேறியது என்று சொன்னா, ரோம படை தளபதியும் அவருடைய படையும், ரோம பேரரசு இருந்தது. அந்த பேரரசு என்ன செய்தார்கள்? அவங்க தளபதி எல்லாம் சேர்ந்து அந்த எருசலேமை என்ன செய்யறாங்க? முற்றுகை போட்டு, அந்த எருசலேமையும் எருசலேமின் தேவாலயத்தையும் முற்றுகை போட்டு அதை முற்றிலும் என்ன செஞ்சிட்டாங்க? அழித்து விட்டார்கள். தீத்து ராயனால் அந்த எருசலேம் தேவாலயம் என்ன செஞ்சது? அழிக்கப்பட்டது. எப்போ அழிக்கப்பட்டது? கிபி 70. இயேசு சொன்னது பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஆனா நிறைவேறின தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவுக்கு பின்னாடி 70 நிறைவேறினது. அப்ப இந்த தீர்க்க தரிசனம் என்ன செஞ்சிருச்சு? நிறைவேறி விட்டது. இந்த கல்லின் மேல் இந்த கல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்படும் என்று சொன்னார்கள். எல்லாம் இடிக்கப்பட்டு தீக்கரை ஆக்கினார்கள். அதை எரித்தார்கள், சுட்டரித்தார்கள். தேவாலயத்தில் உள்ளதான பொன்கள், வெள்ளிகள் எல்லாம், பொன்னெல்லாம் என்ன செஞ்சது? உருகினது. தங்கத்தை கொண்டு தீயில போட்டு அது நிச்சயம் என்ன செஞ்சிடும்? உருகிரும். இந்த ஆலயத்தினுடைய சுவர்களே ஆங்காங்கே உருகி இருந்ததான் அந்த தங்கத்தை எல்லாம் என்ன செய்தார்களாம்? பெயர்த்து எடுத்தார்கள். அதற்கு இந்த கல்லுகள், ஆலயத்தினுடைய கல்லுகள் எல்லாம் ஒவ்வொன்றா என்ன செஞ்சிட்டாங்க? பெயர்த்து எடுத்து விட்டார்கள். ஏன்னா அந்த பொன்னை எடுப்பதற்காக என்று சொல்லி சரித்திரங்கள் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. இந்த ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு தேவாலயம் இடிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு தேவாலயத்தின் ஒரு சுவர் மட்டும்தான் என்ன செய்து இருக்கிறது. நீங்க எருசலேமுக்கு போனா தெரியும், அங்க ஒரே ஒரு சுவர் தான் இருக்கிறது. அதுல போய் யூதர்கள் இன்னைக்கும் என்ன செய்யறாங்க? பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். முட்டி முட்டி ஜெபம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியும். முதல் தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. கிபி 70 அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி எல்லாமே இடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அதே இடத்துல மறுபடியும் தேவனுடைய ஆலயம் என்ன செய்ய போகுது? கட்டப்பட போகிறது. கட்டப்பட்ட அதிலே அந்தி கிறிஸ்து, நான் தான் கிறிஸ்து என்று அமரக்கூடியதான காலம் தூரத்தில் அல்ல, சமீபத்தில் இருக்கிறது. அப்போ உள்ள காலங்கள் வேறு. அப்போ எருசலேம் தேவாலயத்தை சாலமோன் ராஜா எத்தனை வருடம் கட்டினார்? கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் என்ன செய்தாராம்? கட்டினார். இன்னைக்கெல்லாம் 7 வருஷம்லாம் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு என்ன செய்யாது? தேவைப்படாது. விஞ்ஞானங்கள் வளர்ந்திருக்கிறது. இப்ப எருசலேமிலே தேவ ஆலயத்தை கட்டுவதற்கான ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே அவங்களுக்கு இருக்கிறது. கட்டணும் நினைத்தா உடனே சீக்கிரமா என்ன செஞ்சிருவாங்க? கட்டிடுவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இயேசு இந்த பூமிக்கு என்ன செய்யணும்?
வர வேண்டும். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முன்பதாய் ஆண்டவருடைய ரகசிய வருகை என்ன செய்யணும்? நடைபெற வேண்டும். இரண்டாம் வருகை காணப்பட வேண்டும். முதல்ல இயேசு இந்த உலகத்துக்கு ஏற்கனவே வந்துவிட்டு போய்விட்டார். இரண்டாவதாக இயேசு ரகசியமாய் வருவார். அவர் வருகிற போது அவரோடு கூட நம்ம எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்ப இந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இரண்டாம் வசனத்தில் எழுதப்பட்டது, அந்த கல்லுகள் எல்லாமே இடிக்கப்பட்டு போய்விட்டது. மேற்கு சுவர் என்று சொல்வார்கள். வெயிலின் வாள், ஆங்கிலத்தில் வெயிலின் வாள், அழுகையின் சுவர், புலம்பலின் சுவர் என்று சொல்வார்கள். அது மட்டும்தான் இன்னைக்கு என்ன செய்து இருக்கிறது. அப்ப எவ்வளவு பிரமாண்டமான தேவ ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டது. அன்றைக்கு இடிக்கப்பட்ட தேவாலயம் இதுவரைக்கும் கட்டப்படவில்லை. கிபி 70 இடிக்கப்பட்ட தேவாலயங்கள் இன்னும் அப்படியே தான் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆனால் கடைசி காலங்களிலே அந்த தேவாலயம் கட்டப்படும் என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து 3ஆம் வசனத்துக்கு நேராய் கடந்து வருவோம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்து இருக்க, ஒலிவ மலையின் மேல் இயேசு என்ன செஞ்சாரா? உட்கார்ந்து இருந்தார். நீங்களும் நானும் ஒலிவ மலைய நேரா போய் என்ன செய்யல? பார்க்கல. நான் வீடியோல என்ன செஞ்சிருக்கிறேன்? பார்த்திருக்கிறேன். இந்த ஒலிவ மலை எருசலேமுக்கு போனவங்களுக்கு என்ன செய்யும்? இந்த ஒலிவ மலையை பற்றி என்ன செய்யும்? தெரியும். இந்த ஒலிவ மலையில தான் இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு? உட்கார்ந்து இருக்கிறாரு. இவங்க எல்லாரும் அங்கதான் போய் என்ன செய்யறாங்க? அங்க போயிட்டாங்க. ஆலயத்திலிருந்து ஒலிவ மலைக்கு போய் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. கொஞ்சம் சற்று இளைப்பாரி அங்க அமர்ந்து இருக்கும் போது சீசர்கள் அவரிடத்தில் தனியா வருகிறார்கள். தனியா வந்து சீசர்கள் கேட்கிறாங்க, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? எவைகள்? அந்த ஆலயத்தினுடைய கல்லெல்லாம் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் நீர் சொல்றீரே, இதெல்லாம் எப்போ என்ன செய்யும்? சம்பவிக்கும் என்று கேட்ட போது அப்பதான் அப்படி ஒன்னொன்னா கேட்க ஆரம்பிக்கிறார்கள். இதெல்லாம் எப்போ சம்பவிக்கும்? இரண்டாவது கேள்வி, இந்த வருகைக்கும் அடுத்து உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அடையாளம், இன்னைக்கு அடையாளம் என்பது மிக முக்கியமா என்ன செய்கிறது? இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஆதார் என்ன செய்து? அடையாளமா என்ன செய்து இருக்கிறது. இன்னைக்கு ஆதார் இல்லைன்னா இன்னைக்கு மனிதனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாருக்குமே ஆதார் இருக்கிறது. எல்லா மனிதனுக்குமே ஆதார் என்பது இணைக்கப்பட்டிருக்கிறது. உங்ககிட்ட இருக்கிற பேன் கார்டா இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கிற ரேஷன் கார்டா இருக்கட்டும், உங்ககிட்ட இருக்கிற பேங்க் அக்கௌண்டா இருக்கட்டும், எல்லாருக்குமே எல்லா மனிதனுக்குமே ஆதார் எண் எல்லா அரசாங்க சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆதார் தான் ஒரு மனிதனை அடையாளம் காட்டு. நீங்க எங்க போனாலும் ஆதார் கொண்டு வாங்க, எங்க போனாலும் ஆதார் கொண்டு வாங்க என்று கேட்கிறது போல ஒரு அடையாளத்தை இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆலயத்திலிருந்து ஆரம்பித்து ஒலிவ மலையில கேள்வியோடு என்ன செய்கிறது? இது முடிகிறது. நீர் எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல, இயேசுவினிடத்துல கேட்கிறார். இந்த 3 வசனத்திற்கும் ஆதாரமாக இதே வசனங்கள் லூக்கா 19:44, உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றான் என்று வேதம் சொல்லுது. இதெல்லாம் நடந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னைக்கு இயேசுவை சிலுவையிலே அறைந்து தன்னுடைய சொந்த ஜனங்களை கொலை செய்தார்கள். இந்த ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். லட்சக்கணக்கான யூதர்கள் என்ன செய்தார்? ஹிட்லர் மூலமாய் கொலை செய்யப்பட்டார்கள். ஏன்னா அவங்க சொன்னாங்க, இஸ்ரவேல் மக்கள் இவனுடைய இரத்த பழி எங்க மேலையும் எங்க பிள்ளைகள் மேல என்ன செய்யட்டும்? வரட்டும் என்று சொன்னார்கள். இந்த இரத்த பழிக்கு நான் நீங்களா இருக்கிறேன் என்று அன்றைக்கு நியாயம் தீர்த்ததான ராஜா சொல்லி கையை கழுவிட்டு அவர் என்ன போய்விட்டார். ஆனா இந்த ஜனங்கள் சொன்னாங்க, எங்க மேலையும் எங்க பிள்ளை மேல இந்த இரத்த பழி வரட்டும். நம்ம தவறா கூட வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லிடக்கூடாது. சொல்லியாச்சுன்னா அந்த வார்த்தையை பிசாசு அழகா என்ன செய்வான்? பிடித்து அதன்படியே நடந்துவிடும். நம்ம வார்த்தைகள் கவனமா என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல அந்த நாட்கள் என்ன செய்தது? வந்தது. இதே வேத வசனங்கள் மார்க்கு 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டது. இயேசு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை எல்லாம் நீங்க பாக்குறீங்களே, இதெல்லாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி என்ன செய்யும்? இடிக்கப்பட்டு விடும் என்று சொன்னார். அடுத்து லூக்கா 21ஆம் அதிகாரத்திலே அங்கு 6ஆம் வசனத்தில் இதே சொல்லுகிறது. நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்று சொன்ன அந்த நாட்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டது.
அந்த எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு விட்டது. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு என்ன செய்தது? இடிக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். உலகத்தின் முடிவு எப்ப வரப்போகிறது அப்படின்னு நமக்கு இன்னும் என்ன செய்யாது, தெரியாது. அதற்கான அடையாளங்கள் என்ன செய்து நடந்து கொண்டிருக்கு. இயேசுவின் வருகைக்கான அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் முடிவுக்கான அடையாளங்களும் என்ன செய்து இன்னைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆலயங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. இனியும் அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு காலத்துல நம்ம என்ன செய்கிறோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வருகை எப்போ சம்பவிக்கும்? 3 கேள்வி. 1, இந்த இதெல்லாம் எப்ப நடக்கும்? 2வது வருகை. அடுத்து உலகத்தின் முடிவு அடையாளம் என்ன? எப்போ இதெல்லாம் நடக்கும் என்று சொன்னால், இயேசு இந்த உலகத்துக்கு வரக்கூடிய கடைசி காலங்களே அடையாளங்களை நம்மளால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இயேசு அவர் சீக்கிரமாகி இந்த உலகத்திற்கு என்ன செய்ய போறாரு? வரப்போகிறார் என்பது நிச்சயம். அதுல எந்த மாற்றமுமே இல்லை. ஏனென்று சொன்னால், வேதத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறி கொண்டிருக்கிற மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வெளிப்படக்கூடிய நாட்கள் என்ன செய்ய போகுது? வரப்போகிறது. அப்ப எல்லாமே என்ன செய்யும்? நடக்கும். சொல்லிவிட்டு போனார், அவர் நிச்சயமா இந்த பூமிக்கு என்ன செய்வார்? வருவார். நினைக்கலாம் அவர் வர தாமதமாய் இருக்கிறது. ஏன் அவர் வருகை தாமதம்? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தம் இல்லை. எல்லாம் மனம் திரும்பணும். எல்லாருமே மனம் திரும்பிடணும். உலகத்துல கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் அதிகமான ஜனங்கள் என்ன செய்யறாங்க? இருக்காங்க. இவங்க எல்லாரும் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். இவங்க எல்லாரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். அதற்காக இயேசு இன்னும் தாமதமாய் இருக்கிறார். கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு மேலாய் அவர் தாமதம் பண்ணி கொண்டே இருக்கிறார். இனியும் தாமதம் என்பது அதிகமாய் நீண்டு கொண்டே போகாது. ஏன்னா அவருடைய வருகையினால் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதற்கான அடையாளங்கள் தேசத்திலே பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தின் முடிவுக்கு நேராய் உலகம் போய்கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம் என்னென்று சொன்னால், தேசங்களிலே யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. யுத்தம் வர வர பெருக பெருக யுத்தம் ஓயாமல் இருக்க இருக்க தேசங்களுக்கு அழிவு வரும். அந்த வருகை என்பது மிக சமீபம். ஏன்னா இவ்வளவு நாளும் அந்த எருசலேமின் மேல கண்கள் இல்லாமல் இருந்தான. இப்ப எருசலேம் தேசத்திலே யுத்தங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. யுத்தங்கள் அந்த தேசத்தில ஒரு முக்கியமான இடத்துக்கு தான் சண்டை. எல்லாமே ஆலயத்துக்கு தான். இது எங்களுடையதுன்னு ஒரு குரூப் சொல்லுகிறது, இது எங்களுடையன்னு மற்றொரு குரூப் சொல்லுகிறது. அந்த இடத்துல எருசலேமிலே சாலமோன் இருந்த அந்த தேவாலயம் என்ன செய்யணும்? கட்டப்பட வேண்டும். அதற்கு முன்பதாக இயேசு வருவார். கிபி 70 இடிக்கப்பட்டதான, ரோமர்களால் இடிக்கப்பட்டதான அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும். இந்த ஆலயம் என்னைக்கு கட்டப்பட போகிறதோ அதற்கு முன்பதாகவே இயேசு வந்து தம்முடைய ஜனங்களை அழைத்து கொண்டு போவார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லு. இப்படிப்பட்டவர்கள், அதுக்கு முந்தின வசனத்துல நிறைய காரியம் இருக்கிற இந்த வானமும் இந்த பூமியும் என்ன செஞ்சிருமா? அழிந்து போகும். இதெல்லாம் அழிய போகிறது. ஏற்கனவே ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம், இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது. நான் சீக்கிரமாய் வரப்போறேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டு கடந்து போயிட்டாரு. அப்படி அடுத்து தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நிறைவேறி கொண்டிருக்கிறத நம்ம கண்கூடாய் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்து கொண்டு இருக்கிறதுனால நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இதெல்லாம் இப்படி அழிந்து போகிறது. அதற்கு நம்ம செய்ய வேண்டியது, ஒன்று, நீங்கள் பரிசுத்த நடக்கையா என்ன செய்யணும்? வாழணும். 2வது, தேவ பக்தி உடையவர்களா என்ன செய்யணும்? இருக்கணுமா? பரிசுத்த நடக்கை. பாவமான வாழ்க்கைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்க கூடாது. 2வது, பக்தி. பக்தி உள்ளவர்களாய் காணப்படணும். கடைசி காலங்கள்ல கவனமாய் ஜாக்கிரதையாய் இருக்கணும். பக்தியானது நமக்கு அவசியம். என்ன பக்தி? தேவ பக்தி வேணும். பக்தி என்று சொன்னா போற்றுதற்குரியவர், ஆராதனைக்குரியவர். அவர் தெய்வம் மட்டும்தான். அவரை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கணும். ஏன்னா பரிசுத்த நடக்கை நமக்கு தேவை. பரிசுத்தத்தை கெடுப்பதற்காகவே
பல காரியங்கள் வரும். அது வேலை செய்யற இடமா இருக்கட்டும், தொழில் செய்யற இடமா இருக்கட்டும். ஏன்னா பரிசுத்தத்தை கெடுப்பதற்கென்றே அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நீங்களும் நானும் தேவ பிள்ளைகள் என்பதை மற்றவர்களுக்கு என்ன செய்யணும்? காண்பிக்க வேண்டும். வேலை செய்யற இடத்துல எல்லாம் கவனமாய் நம்ம பேசணும். இயேசுவை பற்றி மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யணும்? பேச வேண்டும். இன்னைக்கு பரிசுத்தம் என்பது குறைந்திருக்கிறது. அங்க போய் கட்ட வார்த்தை பேசுறது, அங்க போய் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுகிறது, இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? விரும்ப மாட்டார். ஏன்னா இன்னைக்கு பரிசுத்தம் என்பது சபைகளுக்குள்ளே குறைந்து கொண்டே என்ன செய்து இருக்கிறது. பரிசுத்தம் போச்சுன்னா பக்தியை என்ன செய்யாது? இருக்காது. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. பரிசுத்தம் இருந்தாதான் பக்தி இருக்கும், பக்தி இருந்தாதான் பரிசுத்தம் இருக்கும். இது ரெண்டுமே இல்லைன்னா இவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு என்ன செய்யாது? முடியாது. ஏன்னா இதெல்லாம் அழிய போகிறது. இயேசு இந்த உலகத்துக்கு என்ன செய்ய போறார்? சீக்கிரமாய் வரப்போகிறார். அதனால பரிசுத்தமாய் தேவ பக்தி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு நம்ம ஒப்புக்கொள்வோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நினைக்க வேண்டியது, ஆண்டவரே நாம் பரிசுத்தமாய் வாழணும். பரிசுத்தம்னா எப்படி வரும்? நம்முடைய பேச்சில சுத்தம் வேணும், நம்முடைய பார்வையில சுத்தம், நம்முடைய நடக்கையில சிந்திக்கிறோம் பாத்தீங்களா, இந்த சிந்தனையில கூட பரிசுத்தம் வேணும். இன்னைக்கு நம்ம பார்க்கிற பார்வையில கேட்கிற வார்த்தைகள், இன்னைக்கு நிறைய கேட்கிற தேவையில்லாத வார்த்தையெல்லாம் நமக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வந்துகிட்டே இருக்கும். ஆனா இதுல எல்லாவற்றிலையும் நமக்கு பரிசுத்தம் என்பது மிக மிக முக்கியம், அவசியம் என்பதை வேதம் கற்றுத் தருகிறது. அடுத்து பக்தி வேணும். பக்தி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது பக்தி உள்ளவர்கள் அற்று போகிறார்கள். பக்தி உள்ளவர்களை இன்னைக்கு பார்ப்பது மிக கடினம். கடமைக்காக இருக்கிறது வேற, பக்தியாய் கர்த்தரை ஆராதிப்பது வேற. வேதம் சொல்லுகிறது பயத்தோடு பக்தியோடு தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை என்ன செய்வோம்? பற்றி கொள்ளக்கடும். பயமும் வேணும். கர்த்தரை குறித்த பயம், ஆண்டவரை குறித்த பயம் இல்லை. ஆண்டவர் மன்னிக்கிறவர் தான். ஆனா கிருபையின் காலம் என்னைக்கு முடிவடையும் நமக்கு தெரியாது. அது வரைக்கும் நமக்கு மன்னிப்பு வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால செஞ்ச பாவத்திற்கும் செய்ய போற பாவத்திற்கும் மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்லி பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் சடிதியாய் அழிவு வரும்போது ஒன்றும் செய்ய முடியாது. தொடர்ந்து கவனமாய் வாழ வேண்டும். ஏன்னா இதெல்லாம் நடக்க போகிறது, இதெல்லாம் சம்பவிக்க போகிறது. ஏற்கனவே சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இனியும் நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் உண்டு. அது நிறைவேறும் போது ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், அவர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள், நான் வருவேன் என்று வாக்கு பண்ணினார். அவர் என்னைக்கு வருகிறாரோ அதற்கு முன்பதாக அவர் சொன்ன எல்லாமே நிறைவேறும். வேதம் சொல்லுது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாள் ஒளிந்து போகாது. வருகைக்கான முதல் அடையாளம் தீர்க்க தரிசனம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது. ஒவ்வொன்றாய் தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பரிசுத்தமாய் பயத்தோடு பக்தியோடு கிறிஸ்துவுக்காய் வாழ்ந்து அவரை சந்திப்பதற்கு நம்ம ஆயத்தமாவோம். கிறிஸ்தவன் என்று சொன்னால் கிறிஸ்துவை போல வாழ்வதற்கு பிரயாசப்படுகிறவர்கள். இயேசுவை போல வாழ்வதற்கு என்ன செய்யணும்? முயற்சி எடுக்கணும். ஆண்டவர் ஆராதிப்பதற்கு முயற்சி எடுக்கணும், அவரை தேடுவதற்கு முயற்சி எடுக்கணும், அவருடைய சமூகத்துக்கு வருவதற்கு முயற்சி எடுக்கணும், பரிசுத்தமாய் வாழ்வதற்காக பிரயாசப்படணும். பிரயாசப்பட்டால் பலன் உண்டு. இல்ல நம்ம பரிசுத்தமாய் வாழ விரும்பவே இல்லைன்னா, உண்மையாய் வாழ விருப்பமே நமக்கு இல்லைன்னா, பாவத்தை விட விருப்பமே இல்லைன்னா, பக்தியாய் வாழ்வதற்கு விருப்பமே இல்லைன்னா, நமக்கு அது ரெண்டுமே என்ன செய்யாது. யாரெல்லாம் அப்படி இருக்கிறார்களோ வராது. ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகளா இருக்கிறதானா பயத்தோடு பக்தியோடு வாழுவோம். அவருடைய வருகை மிக சமீபம். அடையாளங்களை அறிந்து கேட்டிருக்கிறதானா எப்ப இயேசு வந்தாலும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும். மரித்தால் அவரை கால சத்தம் துணிக்கும் போது உயிரோட எழுப்பப்படணும். ஒருவேளை மரிக்கல, அதுக்கு முன்னாடி இயேசு வந்துட்டாருன்னா நாம் மறுரூபமாக்கப்படணும். கடைசி பாடல் பாடினது போல நம்ம மறுரூபமாக்கப்பட்டு மேக மீதில் இயேசு ராஜன் அவர் வேகமாய் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அவரை சந்திப்பதற்கு நம்மை ஆயத்தமாகும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உடைய வருகைக்கான அடையாளங்கள் மத்தேயு 24 அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 முதல் 3 வரையுள்ள வசனங்களில் நம்ம பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை அடையாளங்கள் கண்கூடாய் பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்ன காரியம் கிபி 70 நிறைவேறிவிட்டது. ஒவ்வொன்றாய் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம கவனமாய் அவருடைய வருகைக்கான அடையாளங்களை அறிந்து உணர்ந்து புரிந்து பரிசுத்தமாய் வாழணும். அதான் மிக முக்கியம். எப்படி ஆயினும் பரிசுத்தமாய் வாழ,
பக்தியுடையவர்களாய் வாழணும். ஏன்னா எல்லாமே அழிய போகிறது. இந்த வானமும் இந்த பூமியும் வெந்து உருகி சாம்பலாகும். புதிய வானத்தையும் புதிய பூமியையும் ஆண்டவர் ஸ்தாபிக்க போகிறார். இந்த பூமியில வந்து 1000 வருஷ அரசாட்சி நடைபெறும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு பின்பு நித்தியம் ஸ்தாபிக்கப்படும் என்றெல்லாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய அந்த பரமராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு, அவருடைய ரகசிய வருகையில பங்கு பெறுவதற்கு, வருகைக்கு முன்னாடி மரணம் சம்பவித்தது என்று சொன்னார், உயிரோடு எழுப்பப்படுவதற்கு, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு, நம்ம இந்த பூமியில வாழக்கூடிய இந்த கொஞ்ச காலத்துல, இந்த கிருபையின் காலத்திலே நம்ம ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்து வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் அவரோடு சேர்த்து கொள்வார். எங்களுக்குள்ள எனக்குள்ள பரிசுத்தம் வேணும், பக்தி வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த 2 காரியம் நமக்குள்ள இருக்கும் போது அவருக்காய் வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்தில் இன்னும் பல காரியங்கள் உண்டு. ஆனால் பரிசுத்தம், பக்தி நமக்கு மிக அவசியமாய். ரட்சிப்பு, ஞானசானம், அபிஷேகம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பரிசுத்தம் தேவை, பக்தி தேவை. இந்த 2 நம்மகிட்ட இருக்கும் போதுதான் இந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். பயம் இல்லை என்று சொன்னால் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. கவனமாய் ஞானமாய் இந்த உலகத்துல வாழுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து அவரோடு கூட நம்மை சேர்த்து கொள்ளுவார். சோர்ந்து போக வேண்டாம். பரிசுத்தமாய் வாழ முடியல, ஆண்டவரத்திலிருந்து கிருபையை கேளுங்க. பக்தியாய் ஆண்டவரை தேட முடியலனா கிருபையை கேளுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். வாஞ்ச வேணும். அற்புதமாய் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.